நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அழைத்த இந்த நேரத்திற்கு, இந்த நேரத்தை கொடுத்த தேவாதி தேவனுக்கு எனது நன்றியையும், இந்த அழைப்பை கொடுத்து என்னை இங்கே வந்து அழைத்த ஜோஷுவா டிவி நிறுவனத்தாருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நான் சிலுவையில் 7 வார்த்தைகளை பற்றி தியானிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அதில் நான் ஒரு வார்த்தை தாகமாய் இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை நான் எடுத்திருக்கிறேன். தாகமாய் இருக்கிறேன். தாகம்னா என்ன? நம்ம இப்போ வெயில் நேரம், நல்ல கோடை காலம், அப்படி தானே? அந்த கோடையில் நம்ம வந்து தாகம் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? அந்த தாகம் சரீர பிரகாரமாக தாகம் ஏற்படும். அந்த தாகத்துக்கு நாம் என்ன செய்யணும்? தண்ணீர் குடிச்சாகணும், இல்லை ஜூஸு. அப்புறம் விதவிதமாக என்ன செய்யணும்? நிறைய இப்போ கடையிலெல்லாம் என்ன செய்கிறாங்க? கலர் கலராக ஜூஸுகள் வச்சுருக்காங்க. சின்ன பிள்ளைங்க அதை தான் வாங்கி குடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நம்ம அப்படியே இந்த நம்முடைய சரீர பிரகாரமான அந்த தாகத்துக்கு நாம் தண்ணீர், ஜூஸு அதெல்லாம் குடித்து நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய தாகத்தை தீர்த்து கொள்கிறோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிலுவையில் தொங்கிட்டு ஏசப்பா தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தாகத்தை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு நாம் யோசிப்போம். சரி, சரீர பிரகாரமாக அவங்களுக்கு வந்து என்னது? தாகமாக இருக்கிறேன். அப்போ தண்ணி தான் கேட்பாங்க போல். நம்ம வந்து அவரை பற்றி அறியாத எல்லோரும் என்ன செய்வோம்? சரி, தாகமாக இருக்கிறேன், உடம்புலேருந்து நிறைய ரத்தங்கள் வேஸ்ட் ஆகிட்டுன்னு நம்ம தண்ணி தாகமாக இருக்குன்னு நம்ம சொல்ல தான் செய்வோம். அப்போ அப்படி கொடுப்பாங்க போல், அப்படி நினச்சிருப்பாங்க போல் நாம் நினச்சிக்கிடுவோம். ஆனால் அவங்க வந்து தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட தாகமாக இருக்கிறேன், எதற்காக தாகமாக இருக்கிறேன் அப்படிங்கிறதான் நம்ம இப்போ கொஞ்சம் சிறிது நேரம் சிந்திக்க போகிறோம். தாகம் அப்படிங்கிறத பற்றி, தாகமாக இருக்கிறேன் என்னது வசனம் யோவான் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. யோவான் 19:29 அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யோவான் ஏசப்பா வந்து என்னது? தாகமாக இருக்கிறேன். எதில் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இதில் இங்கே தாகமாக இருக்கிறேன், வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு எதில் சொல்கிறாங்க? யோவான் 19:29. அப்போ இந்த வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதான் தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ தாகம் அப்படிங்கிறது அந்த இடத்துல எல்லோரும் உடனே தாகமாக இருந்துன்னு சொன்னோன்னே என்ன செய்கிறாங்க? கடற்காலான அதில் என்ன செய்கிறாங்க? தோய்த்து கொண்டு போய் அவருக்கு என்ன ஈசோப்பு தொண்டியில் கொண்டு போய் தோய்த்து அவர் வாயின் அருகில் கொடுக்காங்க. கொடுக்கும்போது அவர் என்ன செய்கிறாரு? அதை குடிக்கலை, ருசி பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதே ஒரு இடத்துல தான் என்னது? மார்க்கு சொல்கிறாங்க. மார்க்கு வந்து 15ஆம் அதிகாரம் 23, 24 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மார்க்கு 15, 23, 24 அவர் என்ன செய்கிறாராம்? கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போய் வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தாகமாக இருக்கேன்னு சொல்கிறாரு. ஆனால் சிலுவையில் அறையப்பட்டவங்களுக்கு வந்து தாகமாக இருக்கேன் அப்படின்னா வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுப்பாங்களாம். ஏன் குடிக்க கொடுப்பாங்க அப்படின்னா, சரீர பிரகாரமாக எல்லாரும் அது வந்து என்ன செய்வாங்க? சிலுவையில் அறையக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய பலம் எல்லாம் போயிடுமா. அந்த பலன் எல்லாம் போனதுக்கப்புறம் அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்காக வெள்ளைப்போளமும் திராட்சரசமும் கலந்த அந்த தண்ணீரை குடிக்க கொடுப்பாங்களாம். அப்படி கொடுத்தா அவங்க வந்து அதை குடித்தா அது ஒரு பூஸ்ட் போல் அவங்களுக்கு. நம்ம உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னால் என்ன செய்கிறோம்? மருத்துவர்கிட்ட போய் மாத்திரை மருந்துகள் வாங்கி அதை சாப்பிட்டோன்னே நம்மளுக்கு உடம்புக்கு சரியாயிடுது. அதே மாதிரி தான் சிலர் வந்து மருத்துவமனைக்கு போகாதவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அஞ்சால் அலுப்பு மருந்து அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அலுப்பு மருந்துகளெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அது அந்த உடம்பு வலி அந்த மாதிரி இருக்கலாம் என்ன போயிடும் அப்படின்னு நினைக்காங்க. அதே மாதிரி இவங்க யூதர்கள் முன்னாடி என்ன செய்வாங்களோ அப்படின்னா, யூதர்கள் பாரம்பரிய
கதைகள் சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தில் போட்டிருக்குது. தல்மோத் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் யூதர்கள் சிலுவையில் அடிக்கப்படுற ஒரு குற்றவாளியை அந்த எருசலேம் நகரத்து வழியாக என்ன செய்வாங்களாம், அழைத்து கொண்டு வருவாங்களாம். அப்போ அழைத்து கொண்டு வரும்போது அங்கே இருக்கிற அந்த பெண்கள் அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, அந்த இப்போ சொன்னேன்ல திராட்சை ரசம் வெள்ளைப்பழம் கலந்த அந்த பானத்தை குடிக்க கொடுப்பாங்களாம். அப்படி குடிக்க கொடுக்கும்போது அதை இப்போ சொன்னேன்ல அந்த அவங்களுக்கு உடம்பு வலி இருந்தாலும் அது தெரியாது, அந்த மரண வலிகள் இருக்கிற போது அதையெல்லாம் அது என்ன செய்யுமா, அவங்களுக்கு மீட்டு கொடுக்குமா அதுலேருந்து, அந்த உடம்பு வலிகள்லேருந்து. அப்போ அதை கொடுத்தா சரியாயிரும்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு அந்த கசப்பு கலந்த காடியை என்ன செய்கிறாங்க, குடிக்க கொடுக்குறாங்க. அப்போ அப்படி குடிக்க கொடுக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் அதை ஏற்றுக்கல. ஏன் ஏற்றுக்கல அப்படின்னா, இது பிதாவினுடைய சித்தம் தான், அதை நிறைவேறதுக்காக தான் அவர் நான் தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அவர் தாகம் அப்படிங்கிறது அவருடைய சரீர பிரகாரத்துக்காக அவர் தாகமாக இருக்கிறேன்னு சொல்லலை. எதுக்காக சொல்கிறாங்கன்னா, ஆத்மாக்களை வெளியேற பெற்ற ஆத்மாக்கள் நிறைய இருக்குது, அவங்களுக்கு நம்முடைய இந்த வசனங்களும் அதுக்கப்புறம் என்னது நிறைய வேதாத்தை பற்றிய அறிவும் அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆத்மா என்ன செய்யுது, வியாகுலப்பட்டு மரணத்துக்கு எதுவாக தள்ளி போகும்போது அவங்களை மீட்டெடுப்பது யார் அப்படிங்கிறத தான் நினச்சிக்கிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, அந்த சிலுவையில் மரிக்கிற தருவாயில் தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. தாகமாக இருக்கேன், எனக்கு நீங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி தாங்க அப்படிங்கிறத அவங்க என்ன செய்யலை. ஆனால் நாம் மனுஷங்க என்ன செய்வோம், ஒருத்தங்க தாகமாக இருக்கேன்னு சொல்லி கேட்டால் அதான் நம்மளுடைய நாட்டின் வழக்கம். அதே மாதிரி தாகமாக இருக்கேன்னு சொன்னோடனே தண்ணி கொடுப்போம். ஆனால் இந்த ஈசோப்பு தண்டில் மாட்டி காளானை தோய்த்து அந்த காடியை கொடுக்காங்க. ஆனால் அவர் வேண்டாம், நான் குடிக்க மாட்டேங்கிற மாதிரி தலையெடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த தாகம் சரீர பிரகாரமாக ஏற்றப்பட்டதல்ல, இது என்னது ஆத்ம பாரம். அப்போ இந்த ஆத்ம பாரத்தை எப்படி இதை சரி செய்ய முடியுமா அப்படின்னா, நம்மளால தான் சரி செய்ய செய்கிறாங்க. ஏசப்பா நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய உலகத்தில் படைக்கப்பட்ட அவங்களுக்கு ஷீடர்கள் தான் உலகத்தில் எல்லாரும். அப்போ அவங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு, விசுவாசமாக இருங்கள், அதை போய் என்ன செய்யுங்க, பைபிளை பற்றி எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது அதில் ஒரு வசனம் இருக்குது. செய்யணும், விசுவாசிகளாக இருந்து நாம் பெற்ற நன்மையை மற்றவங்களுக்கு சொல்லணும். அப்போ ஏசப்பாட்ட இருந்து நாம் நிறைய அற்புதங்கள் அடையாளங்களை பெற்றிருப்போம். நம்ம அமைதியாக இருந்தோம்னா அது மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படாது. நம்ம என்ன செய்யணும், ஒரு ஆப்பிள் பழத்தையோ ஏதாவது ஒரு பழத்தை நம்ம ரசித்து சாப்பிட்டோம் அருமை தெரியணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம சொல்லணும். அப்போ நம்ம அதை ருசித்திருந்தால் மாத்திரம் என்ன செய்ய முடியும், மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த முடியும். அதே மாதிரி ஒரு ஹோட்டல் சாப்பாடோ ஒரு ஜவுளி கடையில் உள்ள ட்ரெஸ்ஸோ நல்லா இருக்குன்னு சொன்னால் நம்ம அதை வாங்கி அனுபவித்திருந்தால் மாத்திரம்தான் மற்றவங்களுக்கு அதை சொல்ல முடியும். அதே மாதிரி நாம் ஏசப்பாவுடைய பூரண அன்பை நாம் பெற்றவர்களாக நாம் என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தினால் மாத்திரம்தான் அது என்ன செய்யப்படும், அந்த அன்பு மற்றவங்களுக்கும் போய் பூரணப்படும். அப்போ நாம் என்ன செய்யணும், அதுக்காக தான் அவர் சொல்கிறாரு தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு. அந்த தாகத்தை தீர்ப்பவர்களாக நாம் இருக்கிறோமா அப்படின்னு தான் ஏசப்பா சிலுவையில் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துலையும் என்ன செய்கிறாங்க, தாகமாக இருக்கிறேன், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கலாய்ப்போடு இருக்காங்க. அப்போ இதில் ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11-12 பாருங்கள், நான் வாசிக்கிறேன். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார்கள். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊன்றி அக்கிரமக்காரரில் ஒருவளாக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களே அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வருத்தந்தது சிலுவையில் அறையப்பட்டு தொங்கிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன சொல்கிறாரு, நான் என்னோடய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு, அதாவது இந்த நேரத்தில் எனக்கு பிதாவின் சித்தம் தான், நான் இந்த நேரத்தில் இப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கும்போது எனக்கு என்ன ஆக போகுது, கொள்ளை பொருளாக நீங்கள் என்ன செய்யணும், ஆத்ம நிறைய அறுவடை பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக நம்மளுக்கு தெரிவிக்கிறாங்க. அப்போ நாம் அதுக்கு என்ன ஆயத்தப்பட வேண்டும்,
மற்றவர்களை நாம் இதில் எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும் அப்படின்னா, அவருடைய தாகத்தை தீர்ப்பவர்களாக, எப்படி தண்ணி குடித்தா நம்மளுடைய தாகம் தீர்க்கப்படுமோ அதே போல் அவருடைய தாகத்திற்கு இது சரீர பிரகாரமான தாகம் அல்ல, ஆத்ம தாகம். அப்போ அந்த தாகத்தை நாம் தீர்ப்பவர்களாக மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த பைபிள் வசனங்களை நம்ம சொல்லி அவங்கள என்ன செய்ய வேண்டும், பரலோகத்துக்கு நேராக ஆயத்தப்படுத்த வேண்டும். ஒரு சின்ன சாட்சி ஒன்று சொல்கிறேங்க. நாங்கள் சண்டே கிளாஸ் எடுக்க போவோம். அது வந்து ஒரு இடத்துல நல்ல கிறிஸ்துவை அறியாத பிள்ளைங்க தான். அப்போ அவங்க எல்லோரும் என்ன செய்கிறாங்க, நாங்கள் சண்டே கிளாஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லோரும் வருவாங்க. சாயங்காலம் ஒரு மணி நேரம் அவங்களோட சேர்ந்து நாங்கள் ஏசப்பாவை பற்றி சொல்கிறது, பாடல் பாடுறது, கதை சொல்கிறது, இப்படி அவங்கள நிறைய கொண்டுக்கிட்டு வந்து செல்வோம். சண்டே கிளாஸ்னாலே சிறு பிள்ளைகளுக்கு தான். ஆனால் நாங்கள் போகிற இடத்துல ஒரு 3 பகுதியாக வச்சு பிரித்து எடுக்கிறோம். ஒரு இடத்துல சிறு பிள்ளைகள், இன்னொரு இடத்துல பெரிய ஆட்கள் தான் அதிகமாக வந்து இருப்பாங்க. எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அப்போ அந்த பெரிய ஆட்கள் எல்லாம் எப்படி பிரயோஜனமாக இருந்ததுங்கிறத வந்து ஒரு சின்ன சின்ன சாட்சியாக சொல்லி அவங்களுக்குள்ளே நல்லா என்ன செய்வாங்க, மகிழ்ச்சியாக இருந்தது, எங்களுக்கு இந்த பாரம் குறைஞ்சது, எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு தடவை இந்த கடந்த கிறிஸ்மஸ் அப்போ கேரல் ரவுண்டு போயிருந்தோம். அந்த ஏரியாவுக்கும் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து இயேசுவை அறிஞ்சவர்களுக்குள்ளே நம்ம கிறிஸ்மஸ் கேரல் போகிறத விட இயேசுவை அறியாத பிள்ளைகளோட கேரல் ரவுண்டு நம்ம கொண்டாடும் போது கிறிஸ்துவின் அன்பை நாம் தெரிவிக்க முடியும். அப்படி சொல்லும்போது நாங்கள் அந்த நேரத்தில் என்ன செய்தோம், கேரல் ரவுண்டு போயிருக்கிறப்போ அந்த சண்டே கிளாஸுக்கு வர ஒரு சகோதரி, அந்த சகோதரி வந்து டெலிவரி ஆகியிருந்து ஒரு 2 மாதம்னு நினைக்க. ஆனால் சண்டே கிளாஸுக்கு வந்த பொண்ணு தான். நாங்கள் வந்து அவள் திருப்பி வரவே இல்லைங்கிறதும் ஒன்றே அவள் ஊருக்கு போயிட்டான்னு நினச்சிட்டு இருந்துட்டோம், வரல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவளுக்கு இந்த ஒரு கை மட்டும் அப்படியே பலன் இல்லாமல் நரம்பு தளர்ச்சி போல் அந்த கை அப்படியே எப்பவும் எந்த நேரமும் ஆடிக்கிட்டே இருக்கும். கை ஒரு நிமிஷம் கூட அவளுக்கு நிற்கிறதுக்கு சான்ஸே இல்லை. 24 மணி நேரம் ஆடிக்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு பிறந்த குழந்தைய பார்க்க முடியல, அவளுக்கு வீட்டு வேலைகள் எதுவுமே செய்ய முடியலைங்கும்போது அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் நாங்கள் சண்டே கிளாஸுக்கு போயிருக்கிறப்போ அந்த பொண்ணு ஃபோன் பேசிக்கிட்டே ஒரு கையில் இப்படி அடிச்சுட்டே இருந்தானா, எதுக்கு திடீர்னு அடிக்கா, கொசு விரட்டுறா போல் நான் நினச்சிக்கிட்டேன். அப்படியே அப்போ தான் தெரிஞ்சுது, அடிக்கடி சடனாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடிச்சுட்டே இருக்கா அப்படி கையை. அப்போ அடிச்சுக்கிறப்ப என்னன்னு கேட்குறப்போ, எனக்கு வந்து இப்படி நரம்பு தளர்ச்சி மாதிரி கை வந்து ஆடிக்கிட்டே இருக்குது, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, ஒரு வேலையும் செய்ய முடியல, கண்டிப்பாக தூங்கவே முடியலை எனக்கு. அதுக்கப்புறம் தான் அவள் என்ன சொல்கிறா, எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. எனக்கு அதை கேட்டோடனே ரொம்ப மன பாரமாயிட்டு. நம்ம இத்தனை வருஷமும் வந்து இங்கே சண்டே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், ஆனால் இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருந்தாலும் ஏசப்பா அவருடைய நாம மகிமைக்காக மாத்திரம் இதை கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் தான் அவளுக்காக ஜெபம் பண்ணோம். நாங்கள் குரூப்பில் போட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த கேரல் ரவுண்டுக்கு வந்திருந்தோம்ல, அந்த கேரல் ரவுண்டு இருக்கப்போ ஐயாவும் வந்திருந்தாங்க. இப்போது இருக்கிற ஐயா அவங்க வந்து என்ன செய்தாங்க அப்படின்னா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அவள் வந்து அவங்க வீட்டில் வந்து அவங்க அவளோட ஹஸ்பண்டும் அவளோட ஒரு சின்ன பையனும் மாலை போட்டிருந்தாங்க. அப்போ அவன் எங்களோட வீட்டில் நீங்கள் ப்ரேயர் பண்ண வேண்டாயா, பக்கத்து வீட்டில் ப்ரேயர் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. அங்கே வச்சு ப்ரேயர் பண்ணோம். ஞாயிற்றுக்கிழமை போயிருக்கோம். திங்கக்கிழமை எங்களுக்கு ஃபோன் வருது, அந்த கை வந்து ஆடிக்கிட்டே இருந்த அந்த ஆட்டம் விட்டுட்டு நார்மலாகிட்டு அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாயிட்டு. சரி ஏசப்பா அங்கே வந்து கிரியை செய்கிறாங்க, நாங்கள் வந்து சண்டே கிளாஸ் எடுக்கிறோம், இது மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஊழியமாக தெரியாது, ஆனால் அவருடைய பிள்ளைங்களுக்கு மாத்திரம்தான் அங்கே அற்புதமும் அடையாளமும் செய்வாங்க ஆண்டவருங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் அதை ரொம்ப என்ன செஞ்சிட்டோம், நம்ம ஜெபம் பண்ணி அந்த இடத்துல ஒரு அற்புதம் ஏசப்பா நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே தாங்க முடியலை, அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படி இருக்கிறப்போ அந்த பொண்ணுகிட்ட சொன்னால் அவள் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே அவளுக்கு இல்லை, ஆனால் நானும் ஆலயத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அவளை ஏசப்பா எப்போ கொண்டுக்கிட்டு வந்து விடுறாங்கன்னுட்டு இயேசுவின் நாமம் மகிமைப்படும் அந்த இடத்துல, அது ஒன்று தான். ஆனால் வாரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி சாட்சிகள்லாம் நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு என்னாகும், இன்னும் கொஞ்சம் ஏசப்பாவோட அண்டையில் அவருடைய அண்டையில் வர்றதுக்கு ஒரு பலனாக இருக்கும். அதே போல் தான் அப்போ நாம் எத்தனை பேரை நாம் தாகத்தை தீர்க்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய சரீர தாகத்தை தீர்ப்பவர்களாக இல்லாமல் ஆண்டவருடைய தாகத்தை தீர்ப்பவர்களாக,
அப்போ நாமளும் அதுக்கு ஒரு சாட்சியாக இருந்தால் தான் மற்றவங்கள்ட்ட நம்ம சொல்ல முடியும். நம்மளுடைய சாட்சியே பரிசுத்தமாக இல்லாமல் நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ நாமளும் என்ன செய்யணும், பரிசுத்தத்துக்காக நித்தமும் என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட வேண்டணும். வேண்டிட்டு என்ன செய்யணும், அவருடைய பாதப்படியில் நம்ம இன்றைக்கி என்ன செய்யணும் அப்படிங்கிறத காலையிலே அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்துடணும். நம்மளை வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, அப்பா இன்னைக்கு நீங்கள் எனக்கு என்ன தர்றீங்க, என்ன சித்தம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவருடைய கரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது அவர் காலையில் இருந்து நைட்டு நம்ம தூங்குற வரைக்கும் அவ்வளோ அழகாக நம்மளை நடத்துவாங்க. அதை நம்மளால் என்ன செய்ய முடியும், உணர முடியும். நானும் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஏசப்பாவுடைய அன்பை அறிய தான் என்ன செய்து நிறைய சாட்சிகள் சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ அற்புதங்கள் அடையாளங்களும் என்னுடைய வாழ்க்கையிலையும் ஏசப்பா நடத்தியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி நாமளும் என்ன செய்யணும், ஏசப்பா அண்டையில் நிறைய பேரை கொண்டுக்கிட்டு வந்து சேர்க்குறவங்களா இருக்கணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும், ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். அப்போ நம்மளுடைய பாதையே கோணலானதாக இருந்தால் நாம் என்ன செய்ய முடியாது, நேர்வழியில் மற்றவங்கள கொண்டுகிட்டு வர முடியாது. அப்போ நாம் என்ன செய்யணும், நேர்வழியில் செல்லணும். அப்போ அது நம்ம நேர்வழி படுத்துறது யாரு, நம்ம அப்பா அம்மாவா? நம்ம அப்பா அம்மா பண்ணுவாங்க, சகோதர சகோதரிகள் பண்ணுவாங்க. ஆனால் நித்தமும் நம்மளை வழி நடத்துறது என்னது, இந்த வேதாகமம் மாத்திரம்தான். அப்போ அந்த வேதாகமத்தை நாம் என்ன செய்யணும், தியானித்து அதன்படி நடக்கிறவர்களாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்போ இந்த வேதாகமத்தை நம்ம எடுக்கும்போதே என்னது, நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். சாத்தான் என்ன செய்வான், அதை மேற்கொள்ள விடவே மாட்டான். நீ ஒரு வசனம் படித்தேன்னா நம்மளை 2 ஸ்டெப்பு கீழ்ப்பக்கம் பின்னாடி இழுக்கிறவனாக தான் நம்ம இருப்பான். அப்போ நம்ம என்ன செய்யணும், அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஏசப்பா நீங்கள் என்ன செய்யுங்க, பாதுகாத்துக்கோங்க, என்னோட குடும்பத்தை பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நாம் என்ன செய்யணும், நம்மளே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிவிட்டு மற்றவங்களே என்ன செய்யணும், ஏசப்பாவுடைய தாகத்தை தீர்ப்பவர்களாக மற்றவர்களை நாம் என்ன செய்யணும், இயேசுவண்டை சிலுவையண்டை நாம் என்ன செய்யணும், அவர்களை கூட்டிகிட்டு வரவங்களாக இருக்கணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும், அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தா மாத்திரம்தான் முடியும். சரி, ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி ஏசப்பா. தாகத்தோடு இருக்கின்ற உமக்கு நாங்கள் தாகம் தீர்க்கின்றவர்களாக அநேக ஆத்துமாக்களை மண்டையை சேர்ப்பவர்களாக ஆண்டவரே எங்களை வழி நடத்துங்க. இந்த இடத்தை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தந்ததற்காக நன்றி தகப்பனே. அப்பா, இது அநேக பேரை சென்று ஆண்டவரே தாகம் தீர்க்கக்கூடிய பானமாக இருக்கத்தக்கான கிருபையை தாங்க. அப்பா, நீர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும். அப்பா, எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி தகப்பனே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.